நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அழகான ஹேங்கிங் பாட். இது வேண்டான்னு தூக்கி போடுற வேஸ்ட் பாட்டில் வச்சு நான் செய்திருக்கேன். எந்த பொருளையுமே ஒரு செடி வைக்கிறதுக்கு அழகான ஒரு தொட்டியாக நம்மளால் மாற்ற முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஹேங்கிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பாட்டிலில் நடுவில் ஓட்டை போட்டு அதில் தான் அந்த செடியை நட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பாட்டிலை சுற்றி 4 இடத்துல நடுவில் ஓட்டை போட்டு செடி நடுவில் தான் நிற்கி பாருங்கள். மேலே செடி எதுவும் இல்லை பாருங்கள், இதெல்லாம் செடி இல்லை, நடுவில் தான் இருக்குது பாருங்கள். இந்த ஹேங்கிங் பாட்டில் உள்ள செடியை பாருங்கள். இது சைனீஸ் வைலட், இது பேர். இந்த செடியோட ஹேங்கிங்க்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ஹேங்கிங் கூட வேஸ்டான பொருட்கள் வச்சு செஞ்சது தான் பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் பவுலு, அது உள்ள ஒரு சின்ன தொட்டி, அதாவது ரோஸ்லாம் வாங்குறப்போ ஒரு தொட்டியில் வச்சு தருவாங்கள்ல, நர்சரி தொட்டி, அது வச்சு இந்த ஹேங்கிங் வச்சுருக்கேன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே பார்க்குறது ஒரு ஹாட் பாக்ஸில் உள்ள வெளியே உள்ள பிளாஸ்டிக் பாக்ஸு, அதில் தான் இந்த பர்பிள் ஹார்ட் வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பார்க்குறது ஒரு பெயிண்ட் பாக்ஸு. இந்த ஹேங்கிங்கை பாருங்கள், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுக்கு பெயிண்ட் அடித்து அதில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது, கீழே வரைக்கும் தொங்குது பாருங்கள். இப்போ பார்க்குற ஹேங்கிங் வந்து வாட்டர் கேனை 2ஆக கட் பண்ணி, அதாவது நடுவில் ஆஃபாக கட் பண்ணி ஒரு லேண்டனாக வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேஸ்டான பொருட்களை கூட அதுக்குரிய செடிகளை வச்சு அழகாக தொங்க விடும்போது நம்ம கார்டன் இன்னும் அழகாகுது. நான் முதல்ல ஹேங்கிங் பாட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்தது எல்லாம் ரொம்ப குட்டி குட்டி பாட்டாக வந்தது. அந்த குட்டி குட்டி பாட்டில் செடி வச்சா செழிப்பாக வளராதுன்னு எனக்கு தெரியும். அதனால் வேண்டான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டு வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பொருட்களில் வச்சேன். நல்லாவே அழகாக இருந்தது. அதனால் இப்படியே இருக்கிற பொருட்கள்லாம் பெயிண்ட் அடித்து ஹேங்கிங்காக செஞ்சு மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு சாமந்தி செடி ஹேங்கிங்கில் தான் இருக்குது. இது லேந்தனா, இது சைனீஸ் வைலட். ஒரு சில செடிகள் ஹேங்கிங்க்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்குது. நீங்கள் அப்படி எந்தெந்த செடிகள் ஹேங்கிங்க்கு நல்லா வளருமோ பார்த்து நீங்களும் ஹேங்கிங்கில் இப்படி பூச்செடிகளை கூட வளர்க்கலாம். இப்போது இந்த ஹேங்கிங்கை நம்ம எப்படி செய்து செடிகள்லாம் வச்சோன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிடணும். அடிப்பக்கம் ஃபுல்லாக தண்ணி போகிறதுக்கு நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சைடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே 4 ஹோல்ஸு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். தெரியுதா பாருங்கள், சுற்றி 4 போட்டிருக்கேன். மேலே வந்து அதை கெட்டி தொங்க விடுறதுக்கு 3 ஓட்டை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம மண்ணை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் செடியை வைக்கலாம். செடி நான் ஏற்கனவே வேரோடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தொட்டியில் நிறையா வச்சுட்டேன். எல்லா குச்சுமே துளிர்த்து வந்துட்டு, அதனால் சரி அதிலிருந்து எடுத்து இதில் வைக்கிறதுக்காக பிடுங்கி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஓட்டை வரைக்கும் மண்கலவை நிரப்பிட்டேன். இப்போ இந்த செடியில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து, இல்லை ஆல்ரெடி வேர் இருக்குது, இது வழியே நம்ம விட்டுருவோம். நல்லா வேகமாக வேறு விடுற தன்மை இந்த செடிக்கு இருக்குது. அதனால் வேறு டேமேஜ் ஆகினாலும் பரவாயில்ல, திருப்பி புது வேர் விட்டுக்கிடும்.
நம்ம இந்த மாதிரிலாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இது பண்ணி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா தொங்கி அப்படியே பூத்து கிடக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும். இதையும் வச்சுட்டு நான் காட்டுறேன். எல்லாம் வச்சுட்டேன் பாருங்கள், உள்ளே வேர் எப்படி நிற்குது. நீ இப்போ நம்ம மண் கலவையை வச்சு நிரப்பிடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். அப்புறமா கொஞ்சம் வளர்ந்தப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த பாட்டிலுக்கு நம்ம பெயிண்ட்டும் அடிச்சிடலாம். செடி பெருசாகனா அடிக்க முடியாது, சின்னதாக இருக்கும்போதே நம்ம அடிச்சிடலாம். ஃபுல்லாக அடிச்சுட்டு காட்டுறேன். செடி மேலே படுது. இப்போ ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சங்கிலி மட்டும் இதே மாதிரி மாட்டி தொங்க விட்டுட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வயர் ஏதாவது கூட கட்டிக்கலாம். எது கட்டினாலும் அழகாக தான் இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு முற்றிலும் பயனளிக்கும் விதத்தில் இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.